நாம் இன்னைக்கு கொள்ளு வச்சு இட்லி பொடி தான் பண்ண போகிறோம். இட்லி பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு அரைக்கப்பளவுக்கு கொள்ளு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கொள்ளு நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டதும் இதையும் அதே பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 25 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்த வரமிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் ஒரு 25 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப டேஸ்டான கொள்ளு இட்லி பொடி ரெடி. இந்த பொடியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.